உங்களுக்கே தெரியும் புரியுது. டார்க் சைடு என்னன்னு. எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ட்டு நான் யூஎஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அஃபோர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இதிலே வேலை செய்யாமலாம் இருந்தீங்கன்னா செலவு இன்னுமே அதிகமாக போயிட்டே இருக்கும். 100% ஸ்காலர்ஷிப்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ எஜுகேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். எனக்கு ஒரு ஜாபும் கிடைக்கல. நான் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு கடையாக போய் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன சொல்கிறது, மந்த்லி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பாக செலவு பண்ணுறீங்களோ மினிமம் ஒரு $1000 வந்து $1500 வந்து சேவ் பண்ணலாம். வேப்பர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிகரெட்டு. இங்கே சின்ன பசங்கள்லேருந்து அதை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க நார்மல் சிகரெட்டை விட. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இந்தியாவில் ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க. நான் தோசை சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் இருக்காங்க தான், ஆனால் இங்கே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருந்துமே அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஹலோ டெக்கி. ஸோ இன்றைக்கி டுடேஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாய் கிருஷ்ணா பிரதரோட ஜாயின் ஆயிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இப்போது ஸ்டூடெண்ட்டாகவும் ப்ளஸ் அங்கே பார்ட் டைமாகவும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்லி நீங்கள் எப்படி ஒரு அப்ராடில் போயிட்டு ஒரு காலேஜ் படிக்கணுமோ இல்லை ஒர்க் எடுக்கணும்னு இருந்துட்டு இருக்கீங்களோ என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ ஆல்ரெடி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப செம்மையாக கண்டென்ட் போட்டுட்ருக்காரு. சும்மா இருக்க நமக்கே அந்த வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா அங்கே மூவ் ஆகணுங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு விஷயங்கள் ஏற்படுது. நான் நிறையா பார்த்துருந்தேன் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் பிரதர். தேங்க்ஸ் பிரதர், அப்ரிஷியேட் இட். இது வந்து நான் ஒரு 1 இயராக வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இங்கே வந்து இப்போ 1.5 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ தான் வந்து ஓகே அவன் என்னன்னு பேசினா என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஆரம்பித்தது. சடனாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் பார்க்கல. நம்மளோட ஆடியன்ஸ்க்கு உங்களை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்துருங்க பிரதர். ஸோ நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஸோ இப்போ எங்கே இருந்துட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மேபி. ஸோ உங்கள்கிட்ட அடுத்தடுத்த கேட்குற கொஸ்டினுக்கு உங்களை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அவங்களுக்குமே. ஸோ உங்களை பற்றி நல்ல ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க ப்ரோ. கண்டிப்பாக. நான் வந்து காலேஜ் எல்லாமே வந்து சென்னையில் தான் படித்தேன். ஸ்கூலிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு வில்லேஜில் தான் நான் பண்ணேன் நான். ஸோ பெரிய பேக்ரவுண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேச்சுலர்ஸ் வந்து நான் சிட்டி போரூரில் வந்து ராமச்சந்திராவில் பண்ணேன். நான் ஹெல்த் சயின்சஸ்ன்ற ஒரு கோர்ஸ் தான் எடுத்து பண்ணேன். ஆமாம், சென்னை போரூரில் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, காலேஜ் ஹாஸ்பிட்டல். அங்கே தான் நான் பேச்சுலர்ஸ் பண்ணேன். 4 இயர்ஸ் பண்ணேன். கோவிட் நடுவில் வந்துச்சு. அந்த டைமில் தான் வந்து நான் நிறைய யோசித்தேன், அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தான் ரிசர்ச் பண்ண ஓகே நம்ம மாஸ்டர்ஸ் வந்து அப்ராட் போய் படிக்கலாம், அங்கே படித்தா நமக்கு வந்து வேல்யூ நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் போகலான்னு தேட ஆஸ்திரேலியா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு கோர்ஸ் டிசைட் பண்ணேன், யூனிவர்சிட்டி டிசைட் பண்ணேன், அப்ளை பண்ணேன். அப்புறம் ப்ராசஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணி இங்கே வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த கோர்ஸ் வந்து 1 இயர் நான் படித்தேன். நான் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து ஓகே நமக்கு வந்து இது செட் ஆகாது போல் அப்படின்னு தோணுமே. நான் ஒரு 1 மந்த் நான் யோசித்தேன். நல்லா யோசித்து பார்த்ததுக்கப்புறம் இது பெரிய டிசிஷன் இல்லை, ஏன்னா நடுவில் வந்துட்டு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வேறு கோர்ஸ் மாறணுன்றது வந்து ரொம்ப பெரிய டிசிஷனாக இருந்துச்சு. சரி நம்ம பண்ணுறோம், இது வந்து ஒரு 4-10 வருஷத்துக்கு வந்து இம்பேக்ட் ஆக போகுது, இப்போவே நம்ம பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா கோர்ஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ நர்சிங் பண்ணிகிட்ருக்கேன் நான் வேறு யூனிவர்சிட்டியில். இப்போ அங்கே போயிட்டு நீங்கள் டிகிரி வேறு ஏதாச்சும் பெட்டராக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இப்போ சேஞ்ச் ஆகி இப்போ வேறு படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, பேச்சுலர்ஸ் வந்து ஹெல்த் சயின்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணேன், இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அந்த ஜாப் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் இங்கே வந்து பயோடெக்னாலஜி அண்ட் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் என்ன சொல்கிறது, அந்த பேஷண்ட் கேர் மற்றவங்கள பார்த்துக்கிற மாதிரி எனக்கு அந்த ஃபீல் வரல. ஓகே, எனக்கு அது பெட்டராக பிடிச்சிருந்ததுனால சரி ஓகே மெடிக்கல் ஃபீல்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு நான் நர்சிங் சேஞ்ச் பண்ணிட்டேன். சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருந்துட்டு இருக்க இடம்ல? கரண்ட்டாக வந்து மெல்பர்னில் இருக்கேன் நான். ஓகே, கிரேட். வந்தது எல்லாமே மெல்பர்ன் தான். நான் அடலைடில் வீடியோ போட்டது வந்து நான் பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ண போயிருந்தாங்க. ஓகே, யூனிவர்சிட்டி போட்டு இங்கே வந்து 3 மாதம் 4 மாதம்லாம் வந்து பிரேக் இருக்கும். ஓகே, அந்த டைமில் நான் அடலைட் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர் ப்ரோ. நீங்கள் எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனீங்க ப்ரோ எக்ஸாக்டாக காலேஜ்? காலேஜ் வந்து 2022ல் பாஸ் அவுட் ஆனேன். ஆகஸ்ட்டில் 2022ல் பாஸ் அவுட் ஆனேன். ஓகே, எப்போ இன்டேக் வந்து எனக்கு 2023 மார்ச். கிட்டத்தட்ட நியர்பை ஒரு 1 இயர் ஒரு இந்த ஜேர்னி உங்களுக்கு எடுத்துருச்சு. ஆமாம், ஆல்மோஸ்ட் அதான் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மார்ச் வந்து.
ஓகே. ஸோ இங்கே வந்து 1 இயர் ஆச்சு. பட் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு இந்த இடத்துல இன்டேக் எடுக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த நடுவில் இருக்க டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆகிடுச்சு. ஆமாம், ஆல்மோஸ்ட். ஓகே ஓகே. அந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருந்துச்சு பிரதர்? என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் போலான்னு சூஸ் பண்ணுறப்ப எதனால் இந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணீங்க ப்ரோ? மற்ற இடங்களை தாண்டி எதனால் இங்கே சூஸ் பண்ணீங்க அந்த ஒரு விஷயங்கள்? நான் வந்து கோர்ஸ் ரிலேட்டடாக தான் கண்ட்ரியை செலக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் கோர்ஸ் பார்த்தேன். ஸோ மெடிக்கல் சைடாக போகலாமா இல்லை கோடிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ரிலேட்டடாக போகலாமான்னு பார்த்தேன். நான் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோடெக்னாலஜி பார்த்ததுனால நான் வந்து அந்த கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த கண்ட்ரிஸ் நல்லா இருக்கும்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். யூஎஸ் வந்து எப்பயுமே ரீசர்ச்சுக்கு நல்லது தான். பட் உங்களுக்கே தெரியும் டார்க் சைடு என்னன்னு. எனக்கு அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டான்ட்டு நான் யூஎஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். அப்புறம் கனடா, யூகே, எல்லாருமே கனடா, யூகே தான் போறாங்க. எனக்கு அங்க செட்டில் ஆகணும்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் சரி, ஆல்ஸ் எனக்கு அந்த பாலிடிக்ஸ் எதுவுமே வந்து எனக்கு பர்சனலா வந்து அது என்ன ஓவர் இயர்ஸ் வந்து ஒழுங்கா இருக்காது. ஆல்ஸ் ஏதோ ஒரு எனக்கு பிடிக்கல. வந்து ஆஸ்திரேலியா கம்பேர் பண்ணும்போது மற்ற இடம்லாம் வந்து கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. ஆஸ்திரேலியா பத்தி நான் நிறைய பண்ணும்போது நல்ல பே, ஹெல்த் கேர் நல்லா இருக்கு. அண்ட் நீங்க ஃபியூச்சர்ல பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருந்துச்சு. மெயினா வந்து நீங்க ஃபியூச்சர்ல ஏதாச்சும், அது வந்து ரொம்ப அதிகமா பேசுறேன் நானு, வாக்னே வச்சுக்கோமே, ஆர்எல்ஸ் ஏதாச்சும் கான்ஃபிளிக்ட் வருது மற்ற கண்ட்ரிஸ்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபியூச்சருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு எல்லாமே வந்து கரெக்டா இருந்துச்சு. பிளான் பண்ணும்போது நான் போனோம் படிக்கணும் அது வரைக்கும் நான் பிளான் பண்ணல. அங்கே போய் செட்டில் ஆகி ஃபியூச்சர்ல நீ அங்கே என்னென்னலாம் பண்றியோ அதெல்லாம் உனக்கு பெனிஃபிட்டா இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன் நான். சூப்பர், கிரேட் ப்ரோ. ஸோ நல்ல ஒரு ஜேர்னி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சரியா ப்ரோ அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி இந்தியாவிலேருந்து போகிறது ஒரு 2-3 கேட்டகரியில் இருக்காங்க. ஒரு சில பேர் அங்கே போய் லேர்ன் பண்ணிட்டு வரணும்னு கேட்டகரியில் வராங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் அங்கே லேர்ன் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடணுங்கிற கேட்டகரியிலும் இருக்காங்க. ஒரு சில பேர் லேர்ன் பண்ணுறேன்னு மூவ் ஆகிட்டும் அங்கே போய் ஜாப்ஸ் ஆகிடும். மெயினாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் நிறைய பேர் மூவ் ஆகிற கேட்டகரிஸும் இருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் அங்கே போனோடனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ காலேஜஸ்லாம் எப்படி இருக்குது? அங்கே உள்ள ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்குது? அதை பற்றின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே பார்க்கலாம். நீங்கள் சவுத் இந்தியா சென்னையிலலாம் படிச்சுட்டு நீங்கள் அப்ராட் போகிறீங்கன்னா இங்கே எஜுகேஷன் சிஸ்டமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஆஸ்திரேலியா மட்டும் சொல்ல, நீங்கள் எந்த அப்ராட் கண்ட்ரி போனாலுமே டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். இங்கே மோஸ்ட்டாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் இருக்குது. நம்ம அங்கே ஃபுல்லாக புக்கை பார்த்து படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு சும்மா மக்கப் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தானே பண்ணுவோம். இங்கே வந்து நீங்கள் நீங்கள் படிக்கிறீங்களா, படித்ததை வந்து டைரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ நர்சிங்கில் நான் படிக்கிறேன்னா ஒரு டம்மி வச்சுட்டு அந்த டம்மி கிட்ட வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீ பேஷண்ட் கிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறேன்னு நீ பண்ணி காட்டணும் அவங்க முன்னாடி. அதை வச்சு தான் உனக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய விஷயம் இங்கே வந்து எல்லாமே நீங்கள் இறங்கி பண்ணுற மாதிரி இருக்கும். வெறும்னே படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஸோ வந்தோடனே நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் படிக்கும்போது புரிஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். சூப்பர் ப்ரோ. ஸோ அங்கே கிரேட். அப்போ இங்கேயோட அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இங்கேருந்து அங்கே போகிறதுக்கான ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலி? ஸோ என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, என்னென்ன மாதிரியான அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இங்கேருந்து அங்கே போகணும்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட், ஒரு இன்டேக் வரையும் போகிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குது பேசிக்காகவே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கோர்ஸ் டிசைட் பண்ணணும். நீங்கள் படித்த கோர்ஸ்க்கு ரெலவெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ரெலவெண்ட் இல்லாமல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அடிஷ்னல் சர்டிஃபிகேட் ஒரு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ஜாப் வந்து செக்யூர் ஆகும். ஓகே. அது கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுறோம். நீங்கள் யூனிவர்சிட்டி சர்ச் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்சிட்டி சர்ச் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸ்க்கு எந்த கண்ட்ரி வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி சர்ச் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் பெரிய யூனிவர்சிட்டி தான் போகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கிரேட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஃபோர்டபுள் யூனிவர்சிட்டிஸ் கூட போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆர்எல்ஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிறப்போ வந்து நல்ல இம்பேக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே கூட உங்களை எடுத்துப்பாங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணது கன்சல்டன்சி போனேன். நீங்கள் பர்சனலாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப ரொம்ப ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கன்சல்டன்சி மூலிமா போனீங்கன்னா ஓகே நீ அந்த கன்சல்டன்சி மூலிமா வந்திருக்க அப்படின்னு உங்கள் ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடும். நீங்கள் கன்சல்டன்சிக்கு வந்து போயிட்டு நீங்கள் என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜ் வேணும்னு அவங்ககிட்ட டேரெக்டாக சொல்லுங்கள். அவங்கள வந்து டெசிஷன் எடுக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. உங்களோட போல வந்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் சஜஷன் கேட்காதீங்க. எப்பயுமே வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவைலபிளாக இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுமோ நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள். அவங்க கூட நீங்கள் கான்வர்சேட் பண்ணும்போது ஏதாச்சும் அவங்க கோர்ஸ் உங்ககிட்ட சொல்லுவாங்க இது நல்லா இருக்குமே அப்படின்னு. பட்
பிடிக்காம அதை எடுத்து அங்க போய் நீங்க அவங்கள குறை சொல்லக்கூடாது. ஓகே, எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, நீங்க அதை பார்த்து டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கே ரியல் டைமில் அப்படி நடந்திருக்கு அப்படிதானே? என்கிட்ட அப்படி நடக்கல. ஓகே, ஏன்னா நான் வந்து கிளியரா டிசைட் பண்ணிட்டு எனக்கு இதுதான் வேணும், இந்த யூனிவர்சிட்டி தான் வேணும். நான் ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும் தான் அப்ளை பண்ணேன். நான் ஆப்ஷன் கூட நான் எதுவும் வச்சுக்கல. எனக்கு அந்த யூனிவர்சிட்டிலே கிடைச்சிருச்சு. ஸோ ஹாப்பியா முடிஞ்சிருச்சு எல்லாமே. சூப்பர். ஓகே, ஸோ இப்போ அங்கே ஆஸ்திரேலியாவில் என்ன யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்குது ப்ரோ? அந்த ஒரு பர்சன் கிட்டத்தட்ட 150 பிளஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மெல்பர்ன்லன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொனாஷ் அண்ட் இப்போ நான் படிக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்ன் வந்து ரொம்ப பேர் போனது. ஐ மீன் வேர்ல்டுல வந்து டாப் 20 யூனிவர்சிட்டிஸ்குள்ள 2மே இருக்கு. ஓகே, மொத்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஆஃப் 8 யூனிவர்சிட்டி பிரிக்கிறாங்க. ஸோ 8 யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த 8 யூனிவர்சிட்டி போனாலுமே வந்து ஒரு பெரிய லெவல்ல இருக்க மாதிரி தான். நீங்க அங்கதான் படிக்கணும்னு கிடையாது, நீங்க level 1 level 2 யூனிவர்சிட்டிஸ்லயும் படிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன் வந்து நிறையவே இருக்கு. சில யூனிவர்சிட்டிஸ்ல வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் படிச்ச பழைய யூனிவர்சிட்டியில ட்ரோப் யூனிவர்சிட்டியில 25% ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு எனக்கு. இந்த யூனிவர்சிட்டியில எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இப்போ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிஸ் போறீங்களோ அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து கட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, மார்க்ஸை பொறுத்து எல்லாமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த ஜேர்னியில் ஆஃப்டர் கன்சல்ட்டிங் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பிரதர் சொல்லிட்டு இருந்தீங்களா? கன்சல்டேஷன் முடிச்சுட்டு நீங்கள் கோர்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ். நீங்கள் கன்சல்டன்சி மூலியமாக போனீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் வே பண்ணலாம். ஐ மீன் ஃப்ரீயாகவே இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் முடிச்சிட்ட பிறகு கோர்ஸ் பொறுத்து கண்ட்ரி பொறுத்து ஜிடிஇ எக்ஸாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா வரீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் மோஸ்ட்டாக ஜிடிஇ ப்ராசஸ் ஒன்று இருக்கும். சும்மா இன்டர்வியூ தான், நீங்கள் எதுக்கு வரீங்க, இங்கே வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அதே நீங்கள் யூஎஸ் கனடா அந்த போனால் ஜிஆர்இ அந்த மாதிரி கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எக்ஸாம்ஸ்லாம். மெயின் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது வந்து ஐஎல்ஸ் ஆர் இட்ஸ் பிடி. ஆஸ்திரேலியா வரதுக்கு நீங்கள் டாஃபிலும் அட்டன் பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது ஐஎல்ஸ் இல்லைனா பிடிஇ தான். அந்த எக்ஸாம் முடிச்சு நீங்கள் ஒரு கோர்ஸ்க்கும் ஒரு ரெக்குவயர்மெண்ட் ஸ்கோர் இருக்கும், 7 or 7.5. நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அவங்க ஆஃபர் லெட்டர் இன்னொன்று சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு முன்னாடியே லோன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பட் நீங்கள் ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லோன் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அவங்க கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட்னு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் வச்சு தான் நம்ம வீசா அப்ளை பண்ணணும். ஓகே, ஃபைனல் ப்ராசஸ் வீசா ப்ராசஸ் தான். வீசா ப்ராசஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரியை பொறுத்து அவங்க வீசா டைமிங்ஸ்லாம் மாறும். ஆஸ்திரேலியாவுக்கு நான் வந்த டைமில் வந்து 2 weeksலேருந்து 4 weeks வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து வித்தின் 1 weekலேயே கிடச்சிச்சு. எனக்கு மட்டும்தான் ரொம்ப லேட் ஆச்சு வரதுக்கு. ஓகே, அந்த டைம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம். ஓகே, ஆனால் நீங்கள் எதையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முன்னாடி ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிங்க. இல்லை கடைசியில் வந்து ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுமோ ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புரியுது ப்ரோ. ஸோ நீங்களும் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஜேர்னிலேருந்து தான் மூவ் பண்ணி போயிருந்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு அப்ராடில் படிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் நம்மள மாதிரி ஒரு நிறைய பசங்களுக்கு இருக்க பெரிய ப்ராப்ளமே எவ்வளோ காசு ஆகும்னு தெரியல, என் வீட்டிலலாம் எனக்கு இதுக்கு அஃபோர்ட் பண்ணுவாங்களானே தெரியலங்கிற ஃபஸ்ட்டு ஓகே அங்கே போய் படிக்கலாம், நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணலாம், அங்கே போய் நம்ம செட்டில் ஆகலான்னு முடிவு எடுத்தாவே அமௌண்ட்டுங்கிறது அந்த மணிங்கிறது ஒரு பேரிகேடாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ரியலாக அதுக்கு லோன்ஸோ ஸ்காலர்ஷிப்ஸோ இல்லை அந்தந்த மாதிரி வகையெல்லாம் ஒரு எவ்வளோ மணி நம்மக்கிட்ட இருக்கணும், ஸோ எவ்வளோ மணி இந்த மாதிரி லோன் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் போட்டு மூவ் பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டியில் இருக்க பீப்புள் டெஃபினட்டாக வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மணி ஓரியன்டில் எவ்வளோ தேவைப்படும் ப்ரோ? கண்டிப்பாக நீங்கள் அப்ராடில் படிக்கணுனாலே செலவு அதிகமாக இருக்குங்க. ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். எனக்கு கோர்ஸ்க்கு வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் ஃபஸ்ட்டு படித்த கோர்ஸ்க்கு வந்து 30 lakhs கோர்ஸ் முடிக்கிறதுக்கு. இந்த கோர்ஸுக்கு வந்து 40 lakhs ஆகுது. ஒரு கோர்ஸ் 2 years டைம் பீரியடில் 40 lakhs செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் அஃபோர்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இதிலே வேலை செய்யாமலாம் இருந்தீங்கன்னா செலவு இன்னுமே அதிகமாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு காசு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொலாட்ரல் வீடு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கொலாட்ரல் வச்சு எடுக்கலாம். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜாப் செக்யூர் பண்ணிட்டு லோன் பே பண்ணுறது அது ஈஸியாக இருக்கும். அது நான் வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலை. ஏன்னா பே டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்பவே அதிகம் நீங்கள் இந்தியாவுக்கும் அப்ராட் கண்ட்ரிஸ்க்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் ஜாப் செக்யூர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் மந்த்லி இஎம்ஐ கட்டுறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பேரண்ட்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா. நீங்கள் ரொம்பவே என்ன சொல்கிறது ஏழையாக இருந்து வரீங்க, ஒரு காசு ரொம்பவே கம்மியாக இருக்குது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் நல்லா படித்து தான் ஆகணும். நீங்கள் அப்ராட் நான் போகணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் +1 +2 இருக்கட்டும்
ஆர்எல்ஸ் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், நல்லா படிங்க. படித்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிக மார்க் எடுக்க முடியுமோ, நீங்கள் மார்க் எடுத்ததுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என் ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க இங்கே லட்ரோப் யூனிவர்சிட்டியில். 2 பேருமே 100% ஸ்காலர்ஷிப்போடு வந்து படிக்கிறாங்க. 100% ஸ்காலர்ஷிப் தராங்களா? அவங்க ஒன்றுமே பே பண்ணல. இங்கே வந்து ஃப்ளைட் சார்ஜஸ், அக்காமடேஷன் மட்டும் தான் அவங்க பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அது யார் வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஜாப் கிடச்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அது 100% ஸ்காலர்ஷிப்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்கிறீங்களோ எஜுகேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அவங்க வந்து 97 வச்சுருந்தாங்க. பேச்சுலர்ஸ் வந்து அது 10க்கு வந்து 9.6 9.7 வச்சுருந்தாங்க. சில யூனிவர்சிட்டிஸ்க்கு 50% கூட கொடுப்பாங்க. நீங்கள் 8.5 9% இருந்தீங்கன்னா 50% ஸ்காலர்ஷிப் கூட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குன்னு கூட அவங்க வெப்சைட்டில் போய் பாருங்கள். நீங்கள் எதையுமே வந்து கன்சல்டன்சிக்கிட்ட போயிட்டு இவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்களா, இந்த ஸ்காலர்ஷிப் இங்கே கிடைக்குமான்னு தேட அவசியமே கிடையாது. ஒரு யூனிவர்சிட்டி வெப்சைட் போங்க, அங்கேயே அவங்க எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸ்காலர்ஷிப் செக்ஷன் போங்க, செக் பண்ணி பாருங்கள். எதுக்கெலாம் அப்ளை பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணி நீங்கள் கன்சல்டன்சி மூலயமா போங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் அப்ராட் போகணுன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் படிப்பில். எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாகிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எபோவ் 95% 10th and 12th வச்சிருக்கவங்க ஸ்காலர்ஷிப் ஈஸியாக கிடைக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்கப்போ, இப்போ நல்லா படிச்சிருக்கேன் 10th and 12th செம்ம மார்க் எடுத்துட்டேன், பட் இப்போ ஸ்காலர்ஷிப் 100% அட்லீஸ்ட் கிடைக்குமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கா? அப்போ சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ வச்சுருக்கேன் எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு வச்சுக்காம நீங்கள் அந்த மார்க்குக்கு நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். 100% கிடைக்கலன்னா கூட 50-70% வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கம்மி யூனிவர்சிட்டிஸோட ரேங்க் வந்து கம்மி பண்ணிட்டே போங்க. நீங்கள் டாப் 8 யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கல, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்கலன்னு வச்சுக்கிட்டா லெவல் 1க்கு போங்க, லெவல் 2க்கு போங்க. யாராச்சும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 100% இல்லை 70% ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிட்டு இதை தான் நான் பார்த்து வச்சுருந்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அப்போ உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கிடைக்காது தான். நீ வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்ற எல்லா யூனிவர்சிட்டியும் அப்ளை பண்ணு. உனக்கு தேவை மெயின் கோல் ஃப்ரீ எஜுகேஷன். நீ அங்கே போய் நீ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணி நீ பொழைச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ அதுக்கு எந்த யூனிவர்சிட்டி ரேங்க் 4ல் கூட இருக்கட்டுமே அப்ளை பண்ணு. நீ ஆஸ்திரேலியாவில் இருக்க, ஸோ நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை 4th யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நீ ஹையர் கிரேடில் வெளியே போனாலும் சரி உனக்கு ஜாப் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, சூப்பர் ப்ரோ. ஸோ அப்போ வந்து மார்க் எடுத்திருந்தா ஓகே, பட் மார்க் எடுக்காமல் ஒரு ஆவரேஜாக நம்மள மாதிரி ஒரு 70 80 95% அந்த மாதிரி நார்மலாக இப்போ வச்சுருக்காங்க ஒரு பர்சன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கையில் இன்ஹேண்டாக எவ்வளோ மணி மேபி ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக வச்சுருக்கணும், எவ்வளோ வரையும் லோன் போட்டு நம்ம எடுத்துக்க முடியும், அந்த மாதிரியான ப்ராசஸ் ஒரு மணி வைஸில்? நான் 7.5 தான் சிஜிபிஏ வச்சுருந்தேன். நான் ஒன்றும் பயங்கரமாக படிக்கிற பையன்லாம் கிடையாது. ஆனால் லட்ரோப்பில் பார்த்தீங்கன்னா 25% ஆல்மோஸ்ட் 30% எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி. 5% வந்து நான் ஃபீஸ் லேட்டாக பே பண்ணதுனால எனக்கு 5% கிடைக்கல. 7.5க்கு எனக்கு 30% கிடச்சிருக்குன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, காசு அவ்வளோ வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பெரிய என்ன சொல்கிறது, நீங்கள் கையில் இவ்வளோ கேஷ் வச்சுருக்கணும்னு எனக்கு சொல்ல முடியல. நான் வந்து வீடு தான் கொலாட்ரல் வச்சேன். எங்களுக்கு வந்து வீடு தான் கொலாட்ரல் வச்சோம். நாங்கள் அம்மா வந்து வீடு கட்டி வச்சுருந்தாங்க, அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஸோ நாங்கள் வீடு கொலாட்ரல் வச்சு தான் லோன் எடுத்தோம். கேஷ் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக ஃபீயாகவே பே பண்ணிடலாம். அதை வச்சு உங்களுக்கு லோன் கொடுப்பாங்களான்னு எனக்கு ஐடியா இல்லை. நீங்கள் கடை எதாவது வச்சுருக்கீங்க அந்த மாதிரி ஏதாச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அதை கொலாட்ரல் வச்சு லோன் எடுக்கலாம். லோனில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் லோனால் வர முடியாமல் போச்சு. அவன் வந்து 9 வச்சுருந்தான்னு நினைக்கிறேன், 8.9 or 9 சிஜிபிஏ வச்சுருந்தான். அவனும் ஆஸ்திரேலியாவுக்கு அப்ளை பண்ணான். ஆனால் அவனுக்கு லோன் கிடைக்காதனால அவனால் வர முடியல. ஸோ லோன் வந்து ஒரு பெரிய விஷயந்தான். நீங்கள் அந்த ப்ராசஸை வந்து எவ்வளோ முன்னாடி ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அதையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கேட்க முடியுமோ எல்லா பேங்க்கிட்டையும் கேளுங்க. சில பேங்க் வந்து கொஞ்சம் லிபரலாக இருப்பாங்க, நீங்கள் இதை மட்டும் ப்ரூஃபாக காட்டுங்க போதும் அப்படின்னு. ஸோ இப்போ இங்கேருந்து இவ்வளோ மணி அப்படிங்கிறது ஓகே, ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இப்போ அங்கே போய்ட்டு அப்படின்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட் டைமாகவே பண்ணி எவ்வளோ நாளில் எடுத்துட முடியும்? அங்கே பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இப்போ எப்படி இருந்துகிட்டு இருக்கு பிரதர்? ஏன்னா நீங்களே ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க,
ஜாப் ஹண்டிங்னு சொல்லி அதில் தான் உங்களை ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது ஆக்சுவலி. ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இப்போ எப்படி இருக்குது பிரதர் எக்ஸாக்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்ட் டைமாக? நான் மற்ற கண்ட்ரி பற்றி பேச முடியாது, நான் ஆஸ்திரேலியா பற்றி மட்டும் பேசுகிறேன். நான் இங்கே ஹவுசிங் க்ரைசிஸும் ஜாப் க்ரைசிஸும் அதிகமாகிட்டே தான் போகும். ஏன்னா எல்லாரும் வருஷம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இங்கே இருக்கவங்க திரும்ப போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒன்று செட்டில் ஆகுறாங்க, இல்லை வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. நீங்கள் வந்து ரெஸ்யூமேலையும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சரி, உங்களோட பர்சனல் எஃபர்ட்லேயும் சரி, அதில் தான் ஜாப் நீங்கள் கண்டுபிடிக்கிறது இருக்குது. நான் ஒரு 1 மந்த்தாக வந்து சர்ச் பண்ணாமல் வெறும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணிட்டுருந்தேன். எனக்கு ஒரு ஜாபும் கிடைக்கல. நான் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு கடையாக போய் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு 2 டேஸில் வந்து ஜாப் கிடச்சிச்சு. லக்கும் தேவை தான், பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறீங்களோ அந்த லக் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் 2 டேஸ் தான், என்ன ஒரு 15-20 கடைக்கிட்ட போய் நான் ரெஸ்யூம் கொடுத்தேன். எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. அது மாதிரி ஜாப் கிடைக்கும், எப்பயுமே கிடைக்கும். ஆனால் நீங்கள் எங்கே போகிறீங்க, எவ்வளோ கடைக்கு போகிறீங்கன்றதை பொறுத்து தான். புரியுது. ஸோ இப்போ அங்கே நம்ம லிவ் பண்ணுறதுக்கான அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நம்மளால் ஒரு மினிமம் அங்கே வராங்க அப்படின்னா இப்போ மந்த்துக்கு ஒரு பார்ட் டைமாக பண்ணி எவ்வளோ வரையும் சேவ் பண்ணி அவங்களோட காலேஜ் ஃபீஸை கட்டிக்க முடியும்? டிபெண்ட்ஸ் ப்ரோ. நீங்கள் எவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்களோ, எவ்வளோ கஞ்ச பிஸ்னரியாக இருக்கீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ சேவ் பண்ணலாம் நீங்கள். ஏன்னா இங்கே பே வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் ரெண்ட்டுக்கு வந்து சீப்பாக, இப்போ நான் வந்து சிட்டியில் இருக்கேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக போகிறீங்களோ உங்களுக்கு ரெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் காலேஜுக்கு நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கிறேன், ஆனால் ரெண்ட்டு காசு நான் சேவ் பண்ணிக்கிறேன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணால் சேவ் பண்ணலாம். அதில் ஃபுட்டு வந்து நீங்களே சமைச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்ட் டைம் வந்து இங்கே ஆஸ்திரேலியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 24 hours per வீக் தான் ஒர்க் பண்ண முடியும். இங்கே வந்து ஃபோர்ட் நைட்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ட் நைட்னா 2 வாரம்னு அர்த்தம். ஃபோர்ட் நைட் 48 hours தான் யூஸ் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். 48 hours நீங்கள் ஒர்க் பண்ணால் என்ன சொல்கிறது, மந்த்லி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீப்பாக செலவு பண்ணுறீங்களோ மினிமம் ஒரு $1,000 $1,500 வந்து சேவ் பண்ணலாம். மினிமம் இல்லை, ஒரு ஆவரேஜாக $1,000 to $1,500 சேவ் பண்ணலாம். ஆஸ்திரேலியா டாலர்ஸ் இந்தியா கன்வெர்ட் பண்ணும்போது அரவுண்ட் ஒரு 80,000 to 90,000 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கனமாக இருக்கீங்கன்ற பொறுத்து. நீங்கள் இங்கே தான் அதுதான் ஆஸ்திரேலியா வந்துட்டேன், இதெல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணணும், நான் புது ஐட்டம்லாம் வாங்கணும், வெளியே சுற்றணும் அப்படின்னா கஷ்டம்தான். அங்கே இருக்க இப்போ போனோடனே கல்ச்சர்லாம் உங்களுக்கு எப்படி அடாப்ட் ஆச்சு? அங்கே இருக்க விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? இல்லை என்ன விஷயங்கள் அங்கே புதுசாக பார்க்குறீங்க? ஸோ அந்த மாதிரி எப்படி அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அங்கே போயிட்டு உங்களால்? ஏன்னா இப்போ நம்ம ஊரில் நம்ம ராஜா மாதிரி இருந்திருப்போம். அங்கே போயிட்டு ஒரு பார்ட் டைம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷனும் வந்திருக்கும். நிறைய விதமான கல்ச்சர் ப்ளஸ்ஸும் நிறையா இருந்திருக்கும், மைனஸும் நிறையா இருந்திருக்கும். அங்கே இருக்கக்கூடிய நிறைய ப்ளஸ்லாம் என்னென்ன இருக்குது, மைனஸ்லாம் என்னென்ன இருக்குது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? இங்கேருந்து ஒருத்தர் அப்ராட் போகிறாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். லைக் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகிறோங்கிற ஃபீலிங்ஸ் இருக்கலாம், நிறைய அங்கே இருக்குல்ல. அது மாதிரி இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் மெயினாக நீங்கள் ஃபீல் பண்ணது? ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் திங் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வரும்போதே ப்ரிப்பேர்டாக தான் வந்தேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ இங்கிலீஷ் சீரீஸ் அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் மூவிஸ்லாம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு தான் வந்தேன். நான் ஆஸ்திரேலியாவுக்குன்னு இல்லை, நான் பேசிக்காக அப்ராடில் எப்படி இருப்பாங்கன்ற மென்டாலிட்டி கொஞ்சமாக இருந்துச்சு இங்கே வரும்போது. எனக்கு அது வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்னடா இது, அதில் மாதிரி எதுவுமே இல்லையே அப்படிலாம் இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே நார்மல் மனுஷங்க தானே. இப்போ பிஹேவ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன பசங்க நம்ம ஊர்லேயும் எப்படி இருப்பாங்க, ஒரு மாதிரி நெக்கெலாம் சுற்றிட்டு அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து ஒரு மெயின் ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேர் வந்து வேப் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வேப்புன்ற விஷயம் வந்து இன்னும் 80-90% யாருக்குமே தெரியாது. வேப்புன்றது வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிகரெட்டு. இங்கே சின்ன பசங்கள்லேருந்து அதை எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் சிகரெட்டை விட குடிக்கிறதும் சரி எல்லாமே இங்கே வந்து நார்மலாக லீகல் ஏஜ் 21 இருந்தாலும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சின்ன பசங்க 16, 17, 18 இருக்கவங்க கூட குடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் வியர்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் இருக்காங்க தான், ஆனால் இங்கே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் இருந்துமே அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இங்கே வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நீ ரெஸ்ட் எடுக்கிற டைம். நிறைய ஃபேமிலிஸ் வந்து வெறும் ஒரு 4-5 days ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் 2 நாள் வந்து லீவில் இருப்பாங்க, வெக்கேஷன் போகிறதோ இல்லை எங்கே போகிறதுனாலும் சரி. ஸோ நீ அந்த டைமில் ஒர்க் பண்ணுற அப்படின்னா உனக்கு அதிகமாக பே தருவாங்க. ஸோ இங்கே பே ரேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம இந்தியாவில் வந்து உனக்கு மாதம் 30,000 அவ்வளோதான், நீ வேலை செய். நீ எவ்வளோ வேலை செஞ்சாலும் உனக்கு 30,000 தான். இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் வந்து என்ன ஒரு 1,000 rupees ஒரு மாதம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, அது கூட ரொம்ப ரேர் தான். ஆனால் இங்கே வந்து ஹவர்லி கணக்கு தான். நீ ஒரு 5 மணி நேரம் ஒர்க் பண்ணினா உனக்கு இதுதான் காசு. நீ அதை வந்து அதிகமாக ஒர்க் பண்ணால் அதுக்கு மேலே காசு. ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி நீ எவ்வளோ காசு தர, அது வந்து இங்கே வந்து நல்லாவே வந்து பார்த்துப்பாங்க அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இந்தியாவில்
ரொம்ப மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க, உனக்கு ரொம்ப கம்மி காசு கொடுத்துட்டு அண்ட் ரொம்ப அதிக வேலை வாங்குவாங்க. இங்கே வந்து நீ வேலை செய்கிறதுக்கு காசு. ஸோ அது ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் என்ன சொல்கிறது, மிஸ் பண்ணுறது நான் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்து என்னதான் நானே சமைச்சிக்கிட்டாலும் தெரிஞ்சது தான், நம்ம எப்படி இருந்தாலும் அம்மா சமையல் வராது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் எங்கே அப்ராட் போனீங்கனாலுமே அத்தன்டிக்காக கிடைக்காதுங்க. ஏன்னா இங்கே பாப்புலேஷன் எல்லாமே வந்து ஒயிட் பீப்புள், சைனீஸ், ஏஷியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா அவங்க ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இந்தியன் ஃபுட்டே செல் பண்ணுவாங்க. ஸோ அது அத்தன்டிக்காக கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்தியன் ஃபுட் ஷாப் அப்படிங்கிறது நம்ம இந்தியன்ஸ்க்காக கிடையாது, அங்கே இருக்கவங்க இந்தியன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம இங்கே இருக்கவங்க சைனீஸ் ஃபுட்டு, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் டேஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அங்கே இருக்கவங்க இந்தியன் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணோண்டா வச்சுருக்காங்க கடைங்களை. வந்து நம்ம இந்தியன் பீப்புள் வரணுன்ட்டுலாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல. கண்டிப்பாக ப்ரோ, ஏன்னா அவங்க கடைசியில் அது அவங்களுக்கு பிஸ்னஸ் தான். இப்போ அவங்களுக்கு மட்டும் தேவையா நம்ம எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி வச்சு, இப்போ அப்ராடில் இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப காரமாக இருக்குது இல்லை ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது, எனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் போயிடும். ஸோ அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதனால் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டம். நான் தோசை சாப்பிட்டு 1 வருஷம் ஆகுது ப்ரோ, நான் 1.5 வருஷம் ஆகுது ப்ரோ. ஸோ இப்போது அங்கேருந்தே லைஃப்பை வந்து அங்கேயே செட்டில் பண்ணணும் அப்படின்றக்கப்போ ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமா? இல்லை ஸோ அங்கே லைஃப் வந்து நம்ம அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே நிறையா இருக்கா? இல்லை உங்களோட பிளான் என்ன ஒரு லாங் டைமில்? என் பிளான் இங்கே செட்டில் ஆகிறது தான் ப்ரோ. ஏன்னா இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்திருக்கேன் நான், 50 லட்சம் அதுக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு அதை எடுக்கிற வரைக்கும் இருப்பேன் அப்படி இல்லை. நான் வரும்போதே அந்த ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிட்டு தான் வந்தேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணேன். எனக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை, வீட்டு சைட்லேயே இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா தான் நான் இந்தியா போகிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ப்ளஸ் யார் வரதா இருந்தாலும் நீங்கள் அந்த எண்டுக்கு வரைக்கும் யோசிச்சுக்கோங்க. நடுவில் என்ன நடந்து நீங்கள் திரும்ப போகிற மாதிரி இருந்தால் அது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் பிளான் பண்ணுறது எப்பயுமே வந்து நீங்கள் செட்டில் ஆகிற அளவுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நான் படித்து முடிச்சிடுறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டைமுக்கும் பிளான் பண்ணும்போது எல்லாமே வந்து இடிக்கும் நடுவில். ஸோ ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுட்டு அதை வந்து ரொம்ப ஒரு 10 இயர்ஸ் தள்ளி, ஒரு 15 இயர்ஸ் தள்ளி ஒரு எண்ட் பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நடுவில் என்னென்னலாம் நடக்குதோ அதை பிளான் பண்ணுங்கள் நீங்கள். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ அங்கே வந்துட்டு இங்கே வர்றது இல்லைனா அங்கே வந்துட்டு படித்து முடிச்சிட்டோன்னு வரது, இல்லை படிச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் செட்டில் ஆகிட்டு மணி எடுத்துகிட்டு வரது அப்படிங்கிறத தாண்டி அங்கேயே செட்டில் ஆகிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பர்சன் டு பர்சன் மாறும்போது சில பேர் வந்து இல்லை நான் இந்தியாவில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன், எனக்கு படிக்கணும்னு இருந்துச்சு, நான் படித்தேன், காசு சம்பாரித்தேன், நான் திரும்ப இந்தியாவே போயிட்டு என் மக்களுக்கே நான் சர்வ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து இல்லை எனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு அதனால் நான் இங்கே இருக்க போகிறேன். ஸோ என் கேட்டகரி செகண்ட் கேட்டகரின்னு வச்சுக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ உங்களுக்கு அங்கேயும் நல்லாவே செட் ஆகிடுச்சு, இதாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது காலேஜஸும் ஆக்சுவலி ரெகுலராகவே காலேஜஸில் இருக்குமா? அங்கே இருக்க காலேஜ் அந்த இப்போ நம்மளோட எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஸோ அங்கே காலேஜ் டைமிங், அங்கே இருக்க விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருக்குது பிரதர்? இங்கே வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போது நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றது வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 சப்ஜெக்ட் வச்சுப்போமே, 2 செமஸ்டர் சேர்த்து நீங்கள் எந்த செமஸ்டரில் எத்தனை சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த செமஸ்டர் வெறும் 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த 3 சப்ஜெக்டில் வந்து கிளாஸஸும் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் இருக்கும், டைமிங்ஸில் இருக்கும். நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அது ஈஸியான விஷயம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்ட் டைம் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்துச்சுங்க. ஏன்னா நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க, எப்போ படிக்க போகிறீங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்வீங்க. எல்லாமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஈஸியாக ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ அங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா ஷேர் பண்ணியிருக்கீங்க. டெஃபினட்டாக அங்கே வரணுன்னு இருக்கவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இதில் கிளாரிஃபை இருக்கும். ஸோ அதை தாண்டி மெயினாக இப்போ இருக்க பிரச்சனையே உங்கள்கிட்ட வந்து மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம், ஒரு ஃபைனல் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, இங்கேருந்து கிளம்புறப்போ அந்த இன்டேக்குள்ளே நடக்கிற இந்த மிஸ்டேக்லாம் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு அவேர் பண்ணுற ஒரு விஷயமா அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்தில் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க, இந்த விஷயத்தெலாம் பண்ணிடாதீங்க, இந்த விஷயத்தில் பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி லைக் ப்ராசஸ் ஸ்காலர்ஷிப்லேயே ஆகட்டும் இல்லைனா வேறு எந்த ஒரு அந்த ப்ராசஸிங் டைமில் இந்தந்த விஷயம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களோட அட்வைஸை என்ன சொல்லுவீங்க இங்கேருந்து நாங்கள் இன்டேக் ஏறணும்னு நினைக்கிற பீப்புளுக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாத்தையுமே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டைம் இருக்குதுன்னு ஓட்டாமல் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லாஸ்ட் செமஸ்டர் வரீங்களா அப்போயே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆக சான்ஸ் இருக்குது, உங்களுக்கு சீக்கிரமாக முடிக்கவும் சான்ஸ் இருக்குது. எப்பயுமே வந்து
நல்ல விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பேடாக இப்போ ஐயோ எனக்கு இப்படி நடந்துரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஆர்எல்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போச்சுன்னா நீங்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமையாவது இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து முன்னாடியே பிளான் பண்ணி முன்னாடியே பண்ண பாருங்கள். அண்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஐஎல்ஸ் வந்து ஹார்டாக இருக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு வரதுக்கு நான் பிடிஇ சூஸ் பண்ண விஷயம் அது ஒன்று தான். ஐஎல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சிச்சு பர்சனலாக. பிடிஇ வந்து கம்ப்யூட்டர், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். நீ யார் முன்னாடியே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பண்ண போகிறதில்ல, பேச போகிறதில்ல, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ். கரெக்ட் பண்ணுறத விட கம்ப்யூட்டரைஸ் தான். ஸோ அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. அதனால் பிடிஇ சூஸ் பண்ணேன். சில பேர் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 2 அட்டம் பண்ணியிருக்காங்க ஐஎல்ஸ்க்கு. ஒரு எக்ஸாமுக்கு வந்து 15,000 to 16,000 ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ காசு வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பெட்டர் சாய்ஸாக வந்து நீங்கள் யோசித்து டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் டைம் வேஸ்ட்டே பண்ணாதீங்க பார்ட் டைமுக்கு. நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பார்ட் டைம் தேடிக்கிறேன், ஆர்எல்ஸ் நான் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்த்துக்கிறேன், வேலைக்கே ஆகாது. நீங்கள் வந்தோடனே தேட ஆரம்பிங்க. நீங்கள் கையில் இருக்க காசு வந்து ரொம்ப சீக்கிரமாக செலவு பண்ணிடுவீங்க இங்கே வந்தீங்கன்னா. தேட ஆரம்பித்து ஜாப் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைசேஷன் ஆகும். நீங்கள் காசு சேர 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 நீங்கள் அதை வீட்டுக்கு அனுப்புறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஓகே நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னால் சர்வை பண்ண முடியும், அண்ட் என் ஃபேமிலியும் பேக் இந்தியா பார்த்துக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த லைஃப் வந்து புதுசாக இருக்கும். அதுக்கு மேலே எதுவும் பெருசாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி ஸ்மூத்தாக ப்ராசஸ் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் டெசிஷனை நீங்கள் எடுங்க, மற்றவங்களை எடுக்க வைக்காதீங்க. ஸோ தாண்டி எனி அதர் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுன்றக்கா வரும். அப்ராட் போகிறத ப்ரெஷரை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட திணிக்காதீங்க. நீங்கள் போகணுன்னு ஆசைப்படுறீங்க, ஓகே அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க வந்து கொலாட்ரலுக்கு வீடு நீ போய் அவங்ககிட்ட எனக்கு வீடு நீ வச்சே ஆகணும், நான் அப்ராட் போகணும், அந்த மாதிரிலாம் திணிக்காது. சில பேர் வந்து படிடான்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து ஐயோ பையன் கேட்குறானே அப்படின்னு பாசத்தில் வந்து கொடுத்துட்டு கடைசியில் உன்னால் எதுவுமே பண்ண முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நீங்கள் யோசித்து எதுவும் ப்ரெஷர் போடாமல் நீங்கள் அதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் ஓவர் த இயர்ஸ். இப்போ வர முடியல அப்படின்னா ஓகே நான் ஒரு 2-3 இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் அது ஏதாவது அப்ராடில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களால் அஃபோர்ட் பண்ணுற முடிஞ்ச ரேஞ்சுக்கு வந்து பண்ணி அப்ராட் வாங்க. நீங்கள் ஒர்க்கிங் வீசாவில் கூட வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வேலை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சில கேட்டகரிஸ்லாம் இருக்குது, அது நான் கரெக்டாக தெரியல. பட் நீங்கள் ஒர்க்கிங் ஹாலிடே வீசான்னு ஒரு வீசா இருக்குது, மற்ற கண்ட்ரீஸ்க்கும் அப்ளை ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி அங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸை ரொம்ப பேர்டன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஆஸ்திரேலியா வரத்துக்குன்னு இல்லை, நார்மலாகவே அவங்கள பேர்டன் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது பர்சனலாக எஃபர்ட் எடுத்துக்கோங்க. எஃபர்ட் எடுத்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுமோ அது ஆகட்டும், ஒரு 3 years 4 years ஆகட்டும், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மெயின் திங், இப்போ இங்கேருந்து அப்ராட் போகிறப்போ ஏதாவது ஸ்கேம்ஸ் கன்சல்டன்ஸில் இந்த மாதிரி நடக்குது, இல்லை இதெல்லாம் அவேர்னஸாக இருந்துக்குங்க, இங்கேலாம் போட்டால் நீங்கள் மணி லாஸ் ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச டிஸ்க்ளைமர் இருக்கா? மணி லாஸ் ஆகிற அளவுக்குலாம் கன்சல்டன்சியில் யாரும் கன்சல்டன்சியில் உங்களுக்கு காசே கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த கன்சல்டன்சிலையுமே காசு கேட்க மாட்டாங்க, நீங்கள் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு வர ப்ராஃபிட் எல்லாமே நீங்கள் ஏதாவது காலேஜ் சேர்ந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கட் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. மேபி ஐஎல்ஸ் கோச்சிங்க்கு வந்து காசு கேட்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸில் வந்து அப்ளிகேஷன் வந்து வேவ் பண்ண முடியும், அதுக்கு வந்து ஒரு $100 ஃபீஸ் இருக்கும். அது மட்டும்தான் இருக்குமே தவிர ஜாயினிங் ஃபீஸு இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டிக்கு இந்த ஃபீஸ் அப்படிலாம் கேட்டால் கொடுக்காதீங்க. ஃப்ரீ எல்லா கன்சல்டன்ஸுமே ஃப்ரீ தான் மோஸ்ட்டாக. ஸோ காசு கேட்குற கன்சல்டன்சிக்கு போகாதீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் இந்த மாதிரி அவேர்னஸாக இருந்துக்கணும், அப்படிலாம் பெருசாக எதுவுமே இல்லை. மற்றபடி ஃப்ளைட் இன்டேக் போகிறதுல டிக்கெட் புக்கிங்களோ இல்லை அங்கே வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது, ஒர்க் வாங்கி தரேன் அந்த மாதிரி ஸ்கேம் நடக்கும். பட் ஸ்டடீஸ்க்கு ஸ்கேம் நடக்கும்னு எனக்கு தெரியல ப்ரோ. ஆனால் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல நடக்குது ஸ்கேம். அப்படிங்களா? மணி வாங்கிட்டு ஜாப் வாங்கி தரேன்ட்டு அமெரிக்காவில் வேலை வாங்கி தரேன், பார்ட் டைமு ஆஸ்திரேலியாவில் வாங்கி தரேன், அந்த மாதிரிலாம் எனக்கு மெசேஜே வந்திருக்கு. இந்த மாதிரி என்கிட்ட காசு கேட்டு ஏமாற்றிட்டாங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ ஜாபுக்கு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக போங்க, லிங்க்டின் மூலயமா போங்க. நீங்கள் கனெக்ஷன் எப்படி மேக் பண்ணி கம்பெனி மூலயமா ஆஃபர் வாங்க பாருங்கள். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி நான் வாங்கி தரேன்லாம் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. எதாக இருந்தாலும் நீங்களே டைரெக்டாக போங்க, அஃபிஷியல் வெப்சைட்டு அந்த மாதிரி போய் நீங்கள் ஜாப் தேடுங்க. இந்த மாதிரி எவங்கிட்டயோ காசு கொடுத்து ஏமாந்துட்டு ப்ரோ என்ன பண்ணுறது தெரியலனா நீங்கள் முன்னாடியே யோசிச்சுருக்கணும்.
நீங்கள் யோசிச்சு எதாக இருந்தாலும் டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்கிறதுலேயும் இன்னொரு மணியை தாண்டி அப்பார்ட் ஃப்ரம் ஒரு பெரிய பேரிகேடாக இருக்கிறது என்னால் அந்த IELTSலாம் பாஸ் பண்ண முடியுமா, நான் எந்த அளவுக்கு ஒரு படிக்கிற பையனாக இருந்தால் என்னால் இதை பண்ண முடியுங்கிறத ஒரு பெரிய டவுட்டாக இருந்துகிட்டு இருக்கு. நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன், என்னால் படிக்க முடியுமான்னு தெரியல, என் கெப்பாசிட்டியில் எவ்வளோவான்னு தெரியல. ஏன்னா இதுவரை லைஃப்பில் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா காலேஜ் எல்லாம் எடுக்கிறோம், பாஸ் பண்ணால் ஓகே, அது ஒரு பெரிய ரிஸ்க்காக தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ரொம்ப ஒரு ப்ரெஷர், எல்லா விஷயமும் சேர்ந்து நம்மளை வந்து ரொம்ப ஒரு அட்டாக் பண்ணி ரொம்ப ஒரு டார்கெட் பண்ண சொல்லும். ஸோ எல்லாத்தினாலையும் வந்துட முடியுமா, இல்லைனா இந்த ஒரு கேட்டகரியில் இருக்க பீப்புளால் தான் இந்த அளவுக்காச்சும் நீ கொஞ்சம் படிக்கிற பையனாக இருக்கணும் அப்போ தான் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? நான் வந்து இங்கிலீஷ் புரிஞ்சுப்பேன். நான் வந்து நிறைய இங்கிலீஷ் படம் பார்ப்பேன், சீரீஸ் பார்ப்பேன். அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் பேசாதவங்களா இருந்தால் எனக்கு பிரச்சனை. நான் இங்கிலீஷ்லாம் பேசினது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம், ஆனால் பேசினா புரிஞ்சுப்பேன். ஸோ அந்த லெவலுக்கு இருந்தீங்கனாலே போதும். நீங்கள் ஒரு 2 months 3 months ஃபுல்லாக இங்கிலீஷ் சீரீஸு, இங்கிலீஷ் மூவிஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கனாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கிட்டாலே எக்ஸாம் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் சர்வே பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நார்மல் இங்கிலீஷில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாலே அவங்க எடுத்துப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் எக்ஸலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக IELTS எழுதுறது ரொம்ப டஃப்பு. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க IELTS வந்து டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் PTE வந்து ஈஸி தான், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான். ஆனால் நீங்கள் டைப் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா தெரிஞ்சிருக்கணும் ப்ராப்பர் கிராமரில். சும்மா ஏனோ தானோன்னு எழுதுனா கண்டிப்பாக ஃபெயில் தான் ஆவீங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் எக்ஸாம் முன்னாடி. PTE வந்து எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுனால நான் ஒரு 2 weeks மட்டும் தான் நான் பண்ணேன். பட் IELTS PTE நீங்கள் ப்ராப்பராக ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னா மினிமம் ஒரு 1 to 2 months வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், பாஸ் ஆகிடுவீங்க ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்துச்சுன்னா. ஃபைன். அண்ட் தென் 10th and 12th இவ்வளோ மார்க் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், ஒரு 50% கீழெலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி 10th and 12th and காலேஜில் எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் சைஸ்லாம் வச்சுருக்கணும் நம்ம? நீங்கள் மோஸ்ட்டாக 60% மேலே இருந்தாலே எடுத்துப்பாங்க ப்ரோ எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயும். ஆனால் ஸ்காலர்ஷிப் கம்மியாகும். ஆனால் நீங்கள் ரேங்கிங் வைஸ் பார்க்கணும். கண்டிப்பாக டாப் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ் எப்பயுமே வந்து ஹையர் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்துப்பாங்க. பட் யூனிவர்சிட்டி ரேங்கிங் வைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிஸில் கிடைக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் 60 above இருந்தீங்கன்னா. 60 aboveன்றது வந்து பெரிய விஷயம் இல்லை. பாசிங்கை விட என்ன ஒரு 10% இன்க்ரீஸ் தானே. ஸோ 60 above நீங்கள் எல்லாம் 10th 12th பேச்சுலர்ஸில் கூட 60% above இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஏதாவது யூனிவர்சிட்டிஸில். கிரேட் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச், நிறைய இன்சைட்ஸை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காகவும் ப்ளஸ் உங்களோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக இந்த பாயிண்ட்டை நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க, இந்த பாயிண்ட் நான் கிளியராக கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுதான் விஷயம்னு சொல்லி ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ ஆடியன்ஸ்க்கு? என்கிட்ட கேட்ட எல்லா விஷயமே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரோ நீங்கள் படிச்சுட்டு ஒர்க்கும் ஸ்டடியும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா நான் 2 ஒர்க் பண்ணுறேன்னு வீடியோ போட்டிருப்பேன் நான். அதனால் படிச்சுட்டு ஸ்டடீஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் அதான் சொன்ன மாதிரியே ஸ்டடீஸ்க்கு வந்து டைம் டேபிள், நீங்கள் எந்த கிளாஸ் அட்டன் பண்ண போகிறீங்க எல்லாமே வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்ககிட்ட அது இருக்குது, நீங்கள் எப்பப்போ படிக்க போகிறீங்க, எப்பப்போ யூனிவர்சிட்டி போக போகிறீங்கன்னு. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து ஸ்கெடியூல் கொடுப்பீங்க. நான் வந்து இந்தந்த நாள்லாம் வந்து ஒர்க் பண்ண அவைலபிளாக இருக்கேன்னு. அவங்க அதை வச்சு தான் ரோஸ்டர் போடுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் மார்னிங் ஒர்க் பண்ணுறேன், ஈவினிங் ஒர்க் பண்ணுறேன், இல்லை இந்த டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறது, அந்த வீக்கே வந்து பிளான்டாக இருக்கும். நீங்கள் யூனிக்கு வந்து மண்டே போகிறீங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து ஒர்க் போங்க, வெனஸ்டே மார்னிங் யூனி போகிறீங்கன்னா வெனஸ்டே ஈவினிங் வந்து ஒர்க் போங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏனோ தானோன்னு இங்கே இருக்குது எல்லாம் அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க. எல்லாத்தையும் எழுதி வைங்க, ஃபோனில் நோட்ஸ் ஆப்பில் போட்டு வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறீங்களோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லைஃப், மெயினாக அப்ராடில் இருக்கவங்களுக்கு. சூப்பர் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஸோ உங்களோட டைம் கொடுத்து நீங்கள் இவ்வளோ தூரம் ஷேர் பண்ணதுக்கும் ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்புறேன் கண்டிப்பாக யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரும் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட போதும் தான் நம்புறது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் ரொம்ப ஃப்ரெஷராகவும் காலேஜ் முடிச்சுட்டு லைஃப்பில் என்ன பண்ணணும்னு இருக்கவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், அவரோட ஸ்டேட் டச்சில் இருக்கணும்னா அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவரோட பேஜில் ரொம்ப சூப்பரான கண்டென்ட்லாம் வரும். உங்களுக்கு ஆஸ்திரேலியா போகணும்னு விருப்பமே இல்லை, எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னா அவரோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நாளில் உங்களுக்கு ஆசை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்தளவு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப ஒரு செம்ம இம்ப்ரெஸ்ஸாக இருக்கும். செக் பண்ணி பாருங்க கைஸ், மறக்காமல். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ப்ரோ. நான் தேங்க்ஸ் சொல்லணும் ப்ரோ. நான் யா ஹாப்பி டு கனெக்ட். தேங்க்யூ ப்ரோ.